நாம இன்னைக்கு பார்க்க போற கோயில் தஞ்சாவூர்ல ஃபேமஸா சொல்லப்படுற அம்மன் கோயில்ல ஒன்றான புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை தான் பார்க்க போறோம். இந்த கோயில் தஞ்சாவூர்ல இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. கோயிலோட என்ட்ரன்ஸ் முகப்பை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து கோயிலோட கர்ப்பகிரகம் இருக்க இடம் வரைக்கும் போறதுக்கு கிட்டத்தட்ட 200 மீட்டர் வந்து நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கும். இங்கேயே கோயிலோட ஒரு தெப்பக்குளம், டாய்லெட் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் பண்றதுக்கான ஏரியா, அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்கான இடம், பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கான கடைகள் அப்படின்னு எல்லாமே இங்கே தான் இருக்கும். கோயிலோட கோபுர வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் ட்ரிப்ல நாங்க போன மோஸ்ட் ஆஃப் த கோயில்கள்ல கோயில்களுக்கு மெயின்டெனன்ஸ் வேலைகள் பார்க்கப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. கோயில் வந்து 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும். 4 கால பூஜைகள் வந்து நடைபெறுது. கோயில்ல மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் பரிகாரங்கள், நேர்த்திக்கடன் அப்படின்னு பல விஷயங்களை பக்தர்கள் பண்றாங்க. ஆதி காலத்துல புற்று கோயிலா இருந்த நேரத்துல சோழ மன்னர்கள் தான் சின்ன கோயிலா வந்து எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மராட்டியர்கள் இந்த கோயிலுக்கு பெரும் பங்களிப்பு கொடுத்து பெரிய பெரிய மண்டப கோயிலா வந்து எழுப்பியிருக்காங்க. கோயில நீங்க அர்ச்சனை பண்றதா இருந்தா 5 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இது ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 10 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இந்த கோயில் இருந்த இடத்துல முன்னாட்கள்ல, அதாவது புற்று மாரியம்மன் திருக்கோயிலா இருந்த நேரத்துல அந்த புற்றை சுற்றியுமே புன்னை மரங்கள் அதிகமா இருந்திருக்குது. அதனாலதான் இந்த இடத்துக்கு புன்னைநல்லூர் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. மக்களுக்கெல்லாம் கோடை காலத்துல வரக்கூடிய தோல் வியாதி, அம்மை நோய், கண் உபாதைகள் அப்படின்னு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக அம்மன் மழையை பொழிய வைத்து நம்மோட உடல் உஷ்ணத்தை குறைத்து நம்ம நோயை குணப்படுத்துறதுனாலதான் அம்மன் வந்து மாரியம்மன் பெயர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. அந்த மாரியம்மனை நம்ம பல இடங்கள்ல வழிபட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த மாரியம்மன் முத்து மாரியம்மன் பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க. வெள்ளை நிற புற்று அம்மனா இருந்த இந்த கோயில் தெய்வத்தை துறவியான சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அந்த புற்றை கொண்டே மாரியம்மனோட வடிவமா வடிவமைச்சு சக்கரத்தையும் அதுல நிறுவியிருக்காரு. மாரியம்மனோட சிலையில வெயில் காலங்கள்ல உஷ்ணத்தினால முகத்துல இருந்து முத்து முத்தா வேர்க்கிறதாவும் கூறப்படுது. அதனாலதான் இந்த மாரியம்மனுக்கு முத்து மாரியம்மன் அப்படிங்கிற பெயர் வந்தது. கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள வெளியே அப்படின்னு 2 தொட்டிகள் இருக்குது. தொட்டிகள்ல நீர் நிரப்பி வைக்கிறாங்க பக்தர்கள். கர்ப்ப கிரகத்துல சுவாமிக்கு பக்கத்துல ஒரு தொட்டியும், கர்ப்பகிரகத்துக்கு வெளிப்பாதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொட்டியும் அமைக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாவே தண்ணீர் நிரப்பி வச்சிருக்காங்க. இப்படி தண்ணீர் ஊற்றி வைக்கிறதுனால அம்மனோட உஷ்ணம் வந்து குறையும் அப்படின்னு நம்புறாங்க. அம்மை நோய் அப்படி இல்லைன்னா உடல் உபாதைகள் இருக்கிறவங்க இந்த தொட்டிகள்ல தண்ணீர் ஊற்றி வச்சா அவங்களுக்கும் உடல்நிலை சரியாகும் அப்படின்னு வந்து கூறப்படுது. மாரியம்மனுக்கு பக்கத்திலேயே துர்க்கை அம்மனுக்கும் சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விநாயகர், முருகன், காத்தவராயன், மதுரை வீரன், லாட சன்னாசி, பேச்சி அம்மன், ஐயனாருக்கெல்லாம் சன்னதிகளும் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளக்குளம். உடம்புல கட்டி இருக்கவங்க குணமானதுக்கு அப்புறம் வெள்ளை குளத்துல வெள்ளம் வாங்கி போடுவாங்க. சொரிசிறங்கு இருக்கிறவங்க உப்பு வாங்கி போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆடு, மாடு, கோழி காணிக்க, முடி காணிக்க, பால் கூட எடுப்பாங்க, அக்னி சட்டி, அன்னதானம் அப்படின்னு பல பிரார்த்தனைகளையும் நேர்த்திக்கடனையும் செய்யறாங்க. கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தஞ்சாவூரை சுற்றி என் திசைகளிலையும் 8 சக்திகளை அமைத்தார் அப்படின்னு கூறப்படுது. அதில் ஒன்றுதான் ஆதி காலத்துல இந்த இடத்துல இருந்த வெண் புற்றா இருந்த அம்மன். அதுக்கப்புறம் மன்னர்களோட ஆட்சி காலத்துல இந்த 8 திசைகள்ல இருக்கக்கூடிய சக்திகளை காவல் தெய்வங்களா நினைச்சு சிறு கோயிலாவும் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச மராட்டிய மன்னனான வெங்கோஜி மகாராஜா திருத்தல யாத்திரை செல்ற நேரத்துல சமயபுரம் கோயில்ல தங்கி வழிபாடு செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு அம்மன் பக்தரா இருந்திருக்காங்க. அப்ப அவரோட கனவுல தோன்றி புன்னை காட்டுல புற்று உருவமாய் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி எனக்கு ஒரு கோயில் எழுப்பும்படி கூறினதாகவும், அதனாலதான் வெங்கோஜி மகாராஜா இந்த பகுதிக்கு வந்து வெண்புற்றா இருந்த அம்மனுக்கு கோயிலை எழுப்புனதாகவும் ஸ்தல புராணம் கூறுது. அம்மை நோய், கண் நோய், வயிற்று வலி அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து அதை குணமானதுக்கு அப்புறம் மாவிளக்கு வந்து இந்த கோயில்ல போடுறாங்க. முன்னாடி எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க கோயில்லயே தங்கி இருந்து அதை சரி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அதுக்காக தான் கர்ப்ப கிரகத்தை சுற்றியுமே பில்லர் வச்ச மண்டபம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோயில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துலதான் பராமரிக்கப்பட்டுட்டு வருது. என்னதான் பராமரிச்சாலும் சுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியம். அதனால கோயில் நிர்வாகம் கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் வேலைகள் பார்த்துதான் ஆகணும். பக்தர்களும் இது தெய்வத்தோட இடம் அப்படின்னு நினைச்சு சுத்தத்தை கண்டிப்பாவே கடைபிடிச்சே ஆகணும். நீங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.